ஆம்நேர்களே, ஒரு விசேட செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு, அதாவது வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் ஊடகவியலாளர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு காரசாரமான வாத பிரதிவாதம் இடம்பெற்றிருக்கிறது. இதன் போது ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருக்கிறார், அண்மையிலே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்திருந்தார், அவர் இரவில் 8 மணிக்கு தூங்க செல்வதாக குறிப்பிட்டிருந்தார். இப்போது இரவு 11 மணி ஆகிறது. இப்போது ஜனாதிபதி தூங்கியிருப்பார் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்திலே இப்போது இரவு 11 மணிக்கு, அதாவது இப்போது இரவு 11 மணி ஆகிறது. இந்த நேரத்திலே ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுதத்தால் அல்லது அணுகுண்டோ அல்லது ஏதேனும் ஒரு தாக்குதலை அமெரிக்கா மீது நடாத்திவிட்டால் யாரிடம் போய் சொல்வீர்கள்? யார் முடிவெடுப்பது? யார் ஒப்புதல் கொடுப்பது? எங்களுக்கு தெரியவில்லை, இதனை தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்கிறார். அப்போது நிலை குலைந்து போகிறார் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர். என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை. அப்போது இன்னும் சில அவ்விடயங்களை அவர் சுட்டி காட்டுகிறார். அவர் அதனை கேலியாக கூறியிருப்பார், உண்மையில் அப்படி கிடையாது என்று கேட்டபோது அந்த ஊடகவியலாளர் சொல்கிறார், அமெரிக்க ஜனாதிபதி என்னிடமே ஒரு முறை கூறியிருக்கிறார் 8 மணிக்கு தூங்குவதாக, ஆகவே அது வேடிக்கையான விடயம் கிடையாது, அதுதான் உண்மை என்று. அப்போது பதில் இல்லாமல் போகிறது அவருக்கு. மீண்டும் அதை ஊடகவியலாளர் கேட்கிறார், அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருந்தார், என்னுடைய மகனுக்கு அமெரிக்க அரசாங்கத்தில் எந்த வேலையும் கிடையாது என்று. ஆனால் அப்படியானால் அவர் ஏன் வெள்ளை மாளிகையிலே தங்கியிருக்கிறார்? அவருக்கு என்ன வேலை அங்கு இருக்கிறது என்று கேட்கிறார். அப்போது அவர் வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் குறிப்பிடுகிறார், அதாவது அமெரிக்க ஜனாதிபதியின் மகன் ஏன் அங்கு தங்கியிருக்கிறார் என்றால் சில விருந்தினர்களை கவனிப்பதற்காக. அதனை தாண்டி அவர் வேறு எதற்குமாக இல்லை. அது ஒரு தனிப்பட்ட விடயம், அதனை இங்கே என்னால் சொல்ல முடியாது என்று சொல்கிறார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை அவர் ஊடகவியலாளர் கேட்கிறார், 8 மணிக்கு பின் ஜனாதிபதி தூங்குவாராக இருந்தால் அவருடைய மனைவி ஜில் பைடனா தீர்மானங்களை எடுப்பார் என்று கேட்டதற்கு அதற்கு உதாரணமாக பல்வேறு கூட்டங்களிலே அவர் கலந்து கொண்டமையும் சுட்டிக்காட்டியிருந்தார். இல்லை, அப்படி எதுவும் இல்லை, அவர் அப்படி தீர்மானங்கள் எடுக்கும் இடத்தில் இல்லை, அவர் முதல் பெண்மணி மட்டும்தான் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். முதல் பெண்மணி என்பவர் ஜனாதிபதியினுடைய மனைவி. எனவே முதல் பெண்மணியாக மாத்திரம்தான் இருக்கிறார். முதல் பெண்மணிக்கு தீர்மானங்கள் எடுக்கின்ற அதிகாரங்கள் கிடையாது. முதல் பெண்மணி என்பவர் ஜனாதிபதியினுடைய மனைவி. ஆகவே ஜனாதிபதி தூங்குகிறார் என்பதற்காக முதல் பெண்மணி அனுமதிகள் கொடுப்பதற்கான அதிகாரங்கள் இங்கில்லை என்று அவர் அந்த வினாவை மெதுவாக சமாளித்துக் கொள்கிறார். இந்த நிலையிலே தான் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனினுடைய நினைவாற்றல் குறித்த பல்வேறு விடயங்கள் கேள்விகளாக எழுப்பப்படுகின்றன. அவர் பல்வேறு இடங்களிலே அதற்கு விசித்திரமாக அவர் பதில் அளிக்கின்ற சம்பவங்கள், இதர விடயங்கள் அவரை இப்போது கேலியாக மாற்றியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி கேலியாக மாறுவதற்கு அவருடைய செயல்பாடுகள் காரணம் என்றாலும் அவருடைய அலுவலக நடவடிக்கைகளில் அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற கருத்தினால் அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் அவரை போட்டியிலிருந்து நீக்கி வேறு ஒருவரை பெரிதொருவரை வேட்பாளராக பெரிதொரு புதிய வேட்பாளரை களமிறக்குவதற்கு தீர்மானங்கள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.